இஸ் லாட். நேற்று நான் கெஸ் ஸ்கூலில் கேட்ட அந்த புனிதை யாருன்னா செயின்ட் மார்க்ரெட் மேரி அலகாக்னு சொல்லக்கூடிய அந்த புனிதை. இவங்க வந்து 1647ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி பர்கண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஃப்ரான்ஸில் வந்து பிறகுறாங்க. இவங்களோட பெற்றோர்கள் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இவங்க வந்து 7 பெண்களில் 5வது பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க. இவங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அம்மாவும் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. யாருமே இல்லாத காரணத்தினால இவங்க வந்து புவர் கிளார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளாரம்மா சபையில் சேர்ந்து படிக்கிறாங்க. அங்கே தான் புதுநன்மை வாங்குகிறாங்க. அங்கேயே வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து சிஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இவங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டே இருக்கக்கூடியவங்க. அதனால் இவங்கள எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக பேசக்கூடிய ஒரு நிலை. இவங்க ரொம்ப நோய்வாய்ப்படுறவங்கன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இன்ஃபர்மேட்ரின்னு சொல்லக்கூடிய நோயாளிகள் படுக்கிற இடையிலே தான் இவங்க இருப்பாங்க மேக்ஸிமம். அதனால் இவங்க நிறைய இறைவன்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கும் போது தான் இவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இவங்க கன்னியாஸ்திரியாக ஆனதும் இவங்களுக்கு காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்து தன்னுடைய திரு இருதயத்தையும் அதனுடைய இரக்கத்தையும் அதை ஆராதனை செய்கிறதன் மூலம் கிடைக்கிற பலன்கள், அது என்றைக்கு செலிப்ரேட் பண்ணணும், அதுக்காக ஒரு திருவிழா ஏறெடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதே மாதிரி புனித நேரம், அந்த 3 மணி ஹோலி ஹவர், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ரைடே விசுவாசம், முதல் வெள்ளிக்கிழமை விசுவாசம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இனிஷியலாக இவங்களை யாரும் நம்பலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வெளிப்படுத்தப்படுது. இவங்க 7 வயசுலேயே வந்து தூய்மைன்ற ஒரு வார்த்தைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இவங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிஸ்டர் ஆக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் சிஸ்டர் ஆகிறேன், என் வாழ்க்கையை முக்கிய தியாகம் செய்கிறேன்னு சொன்னதும் இம்மீடியட்டாக குணமாகறாங்க. அதே மாதிரி ரொம்ப தாழ்ச்சி, ரொம்ப இந்த கஷ்டங்களை ஒருத்தல் முயற்சிகளில் இருக்கிற ஒரு சிஸ்டர். இவங்க தன்னுடைய 43வது வயதில் இறக்குறாங்க. இவங்களோட உடம்பு வந்து இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருது. இவங்களை 1864ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து போலியோவால் அட்டாக் பண்ணப்பட்டவங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா இதய ஆண்டவருடைய விசுவாசிகளின் பாதுகாவலியாக இருக்கிறாங்க. பெற்றோரை இழந்தவர்களுடைய பாதுகாவலியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய நிறைய புக் ரைட்டிங்ஸ் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. அதில் முக்கியமாக லா டிவோஷன் ஆஃப் சாக்கர் கோர் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லக்கூடிய டிவோஷன் ஆஃப் சாக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இவங்க இறந்ததுக்கப்புறம் பப்ளிஷ் செய்யப்படுது. ஸோ ரொம்ப பக்தி வாய்ந்த ஒரு புனிதை. இவரால் தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் இரக்கத்தின் ஆண்டவர், இறுதி ஆண்டவருடைய படம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த சேனலை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை வந்து பார்க்க சொல்லுங்கள்.